அனைவருக்கும் வணக்கம். பாலமந்திரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தோட ஆடியோ மற்றும் வீடியோ பதிவு இது. இந்த 2 மாதங்கள்லயும் என்னெல்லாம் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பாலமந்திர் ஹோம்ல தீபாவளி கொண்டாட்டமும் குழந்தைகள் தினமும் ரொம்ப சந்தோஷத்தோட கொண்டாடப்பட்டது. நம்ம கின்ஷிப் கேர்லயும் சந்தோஷமான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தோட இறுதியில நம்ம கின்ஷிப் கேர் மூலமா 1135 குடும்பங்களை சேர்ந்த 1980 குழந்தைகள் பயனடைஞ்சிட்டு வராங்க. வருஷா வருஷம் நம்ம ப்ரோக்ராம் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் கின்ஷிப் கேர் நிகழ்வுகள் நடத்தப்பட்டுட்டு வருது. இப்போ செங்கல்பட்டுல நடந்த கின்ஷிப் கேர் முகாமை பத்தி பார்க்கலாம். அன்னை தெரசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நடத்தப்பட்ட கின்ஷிப் கேர் முகாம்ல 48 குடும்பங்களை சேர்ந்த 85 குழந்தைங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. அந்த மாவட்டத்தோட சோஷியல் ஒர்க்கரான திரு பொன்னுசாமி அவங்க அந்த குடும்பங்களோட பங்களிப்பை ரொம்பவும் பாராட்டினாங்க. ரிமோட் சோஷியல் ஒர்க்கரான திருமதி சரண்யா தேவி அவங்க நம்ம கின்ஷிப் கேர் பத்தியும் அதுல என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் குழந்தைங்களுக்காக பண்றோன்றத பத்தியும் ரொம்ப விரிவான முறையில பேசினாங்க. மதர்ஸ் நிறைய பேரு கின்ஷிப் கேர் அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பெரிய ஆதரவா இருந்ததுன்னு ரொம்ப பூரிப்போட தெரிவிச்சுக்கிட்டாங்க. பாலமந்திர் சார்பில் திரு ரவி அவங்க கின்ஷிப் கேர் குடும்பங்களோட பங்களிப்பை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் விளையாட்டு படம்னு ரொம்ப ஆரவாரமா போயிட்டு இருந்தப்போ நம்ம மதர்ஸ் எல்லாருக்கும் பிளாக் கனெக்ட் மூலமா புத்துணர்ச்சியான பல உறவுகள் கிடைச்சது. மொத்தத்துல செங்கல்பட்டு முகாம் ஒரு மறக்க முடியாத அனுபவமா எல்லாருக்கும் இருந்துச்சு. அடுத்து கோயம்புத்தூர்ல நடந்த கின்ஷிப் கேர் முகாமை பத்தி பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதி காலேஜ்ல நடந்த கின்ஷிப் கேர் முகாம்ல 68 குடும்பங்களை சேர்ந்த 175 பேர் பங்கேற்றுக்கிட்டாங்க. சிறப்பு விருந்தினரா நான் இன்ஸ்டிடியூஷனல் கேரோட ப்ரொடெக்ஷன் ஆபீசரான திரு சேரன் மு தமிழரசன் அவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. இவங்க குழந்தை பாதுகாப்பை பத்தியும் கண்ணியமான குழந்தை வளர்ப்பை பத்தியும் பேசினதோட மட்டும் இல்லாம பாலமந்திரோட கின்ஷிப் கேர் ப்ரோக்ராமை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. குழந்தைங்க பல பேரு நம்ம கின்ஷிப் கேர் மூலமா என்னெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்கன்னு எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. பிளாக் கனெக்டுக்கு மதர்ஸ் மத்தியில கிடைக்கிற நல்ல வரவேற்புனால கோயம்புத்தூர் கேம்ப்லயும் பிளாக் கனெக்ட் நடத்தப்பட்டது. இந்த பிளாக் கனெக்ட் எல்லாமே ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அவங்களோட சவால்களை பத்தி பேசுறதுக்காகவும் ஒரு நல்ல தளமா அமையுது. இந்த முகாம் மூலமா எல்லா குடும்பங்களுக்கும் அர்த்தமுள்ள பல உறவுகள் கிடைச்சிருக்குன்னு நம்ம நிச்சயமா நம்பலாம். அடுத்து புதுசா ஆரம்பிச்சிருக்க மென்டரிங் ப்ரோக்ராமை பத்தி பார்க்கலாம். மென்டரிங்னா வழிகாட்டுதல். 10ஆம் வகுப்பு படிக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வேணுன்றதுக்காக அருணோதயா அப்படின்னு ஒரு NGOவோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த மென்டரிங் ப்ரோக்ராம். 10ஆம் வகுப்பு படிக்கிற 18 குழந்தைங்களுக்கு 3 வெவ்வேறு பேட்ச்ல இந்த ப்ரோக்ராம் நடத்தப்படுது. அந்த குழந்தைங்களோட தனி மனித வளர்ச்சிக்கு தேவையான பல வாழ்க்கை திறன்களை பத்தி இந்த ப்ரோக்ராம்ல அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறாங்க. அடுத்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம கின்ஷிப் கேர்ல ஆரம்பிச்சிருக்க ஒரு புது ப்ரோக்ராம் பத்தி இப்ப பேசலாம். சில குழந்தைங்களால ரொம்ப நல்லா படிக்க முடியலன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி ஸ்கூல்லையும் நம்மளும் அடிக்கடி ஊரம் கட்டி வச்சிடுவோம். இதை அடிக்கடி ஃபேஸ் பண்ற குழந்தைங்களுக்கு அவங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப உடைஞ்சு போயிடும். இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட குறிக்கோளே விளையாட்டு மூலமா அவங்களுக்கு உள்ள இருக்கிற திறமைய அவங்களையே உணர வைக்கிறது தான். இந்த ப்ரோக்ராம் இப்போ 10 குழந்தைங்களுக்கு நடந்துட்டு வருது. இது மூலமா அவங்களோட திறமையை அறிஞ்சுக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட தன்னம்பிக்கையும் கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரொம்ப உயரும்ன்றதுல சந்தேகமே இல்லை. அடுத்ததா காஞ்சிபுரம் சோஷியல் ஒர்க்கரான திரு பெஞ்சமின் அவங்க நடத்தின ஒரு பிளாக் கனெக்டை பத்தி பார்க்கலாம். தீபாவளி கொண்டாடுறதுக்காக 15 குடும்பங்களை சேர்ந்த 28 பேரை ஒன்றிணைச்சது இந்த பிளாக் கனெக்ட். ரொம்ப சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடின இவங்க எல்லாருக்கும் இது மூலமா ரொம்ப ஆழமான மற்றும் ரொம்ப அர்த்தமான பல உறவுகள் கிடைச்சது. இப்போ பேரண்ட்ஸ் கார்னருக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி நல்ல மற்றும் கெட்ட தொடுதலை பத்தி பார்த்தோம். இந்த இதழ்ல கெட்ட தொடுதல் ஏற்பட்டா குழந்தைங்க என்ன செய்யணும்ன்றத பார்க்கலாம். இல்லை, நோ அப்படின்றத ரொம்ப சத்தமாவும் ரொம்ப அழுத்தமாவும் குழந்தைங்க சொல்லணும். உடனே அந்த இடத்தை விட்டு விலகி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். தனக்கு நம்பிக்கையான ஒரு பெரியவங்க கிட்ட இத பத்தி சொல்லணும். எதையுமே ரகசியமா வச்சுக்க கூடாது. பெரியவங்க யார்கிட்டயாவது சொல்றப்போ அவங்க கேட்கல அப்படின்னா வேற யாராவது பெரியவங்க கிட்ட அதை சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கையான பெரியவங்க உங்களோட பெற்றோராவோ இல்லைன்னா உங்களோட டீச்சர்ஸாவோ கூட இருக்கலாம்.
ஒருத்தவங்களோட இருக்கிறப்போ அது அசௌகரியமா இருக்கு அப்படின்னா அவங்களோட எப்பவுமே தனியா இருக்க வேண்டாம். இது முதல்ல உங்களோட தவறு இல்லை அப்படின்றத எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க. உங்களால இந்த விஷயத்த வெளிப்படையா பேச முடியாம இருக்குதுன்னா எழுதியோ இல்லைன்னா வரைஞ்சோ கூட காட்டலாம். குழந்தைங்களோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. இது குழந்தைங்களையோ உங்களையோ பயமுறுத்துறதுக்காக இல்லை, அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக தான். இப்போ குழந்தைங்களுக்கான ஒரு பகுதி, ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? கதையோட பேரு கேண்டில் அண்ட் த சன், அதாவது மெழுகுவர்த்தியும் சூரியனும். ஒரு ஊர்ல ஒரு சின்ன மெழுகுவர்த்தி இருந்துச்சாம். அது எப்பவும் அந்த பெரிய சூரியனை அண்ணாந்து பாக்குமா. சே, எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு வெளிச்சம் கொடுக்குது, நம்மளால ஏன் இப்படி இருக்கவே முடியல அப்படின்னு எப்பவுமே ரொம்ப ஆதங்கத்தோட பார்த்துட்டே இருந்துச்சாம். அப்போ அந்த மெழுகுவர்த்தி இருந்த ஊர்ல ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு. சுத்தி எல்லா பக்கமும் இருட்டும் பயமும். அப்போ ஒரு சின்ன கையை இந்த மெழுகுவர்த்திய கொளுத்திச்சான். அந்த மெழுகுவர்த்திய கொளுத்தினதுக்கு அப்புறம் இருட்டுல திடீர்னு பிரகாசமான ஒரு ஒளி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அப்பதான் அந்த மெழுகுவர்த்தி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிச்சான். சூரியன் எவ்வளவுதான் பெருசா இருந்துச்சுனாலும் தேவைப்படுற நேரத்துல இந்த மெழுகுவர்த்தி கொடுக்கிற ஒரு சின்ன ஒளி தான் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுன்னு அன்னைக்கு அந்த மெழுகுவர்த்திக்கு புரிஞ்சுதான். இது மூலமா உங்க எல்லாருக்கும் என்ன புரிஞ்சுது? எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு நான் சொல்றேன், சரியா? சரியான நேரத்துல ஒருத்தங்க எடுக்கிற சின்ன முயற்சி கூட பலரோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு திறன் கொண்டது. அடுத்தது, அதுவும் ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே இன்னொருத்தங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. சரி, இதோட நம்ம அடுத்த மாதம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.